திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரங்களை ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறளையும் கூற்று காரணம் வகை வினாக்களாக அமைச்சு டெஸ்ட் வடிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத அந்த குறளுக்கான சொல்லும் பொருளையும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதை பார்த்தோன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். நீங்கள் முழுமையாக பார்த்தாலே இந்த அதிகாரத்துலேருந்து எப்படியாப்பட்ட குறள் வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் எழுதலாம் எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா? இதில் நம்ம இன்னைக்கு என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னா வினை செயல் வகை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 அதிகாரங்களை இதே வடிவில் நம்ம போட்டிருக்கோம். அதை நம்ம பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்த்தோன்னா 8வது அதிகாரம். ஓகே, வினை செயல் வகை. இதில் ஃபஸ்ட்டு குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்றியே பாருங்க. ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போதே அச்செயலின் சாதக பாதங்களை பற்றி ஆய்வு முடிவெடுத்திருக்க வேண்டும். காரணம் ஆர். ஏனென்றால் முடிவெடுத்த பின் காலம் தாழ்த்தாமல் செயல்படுவது தீய விளைவுகளை ஏற்படுத்தும். மேற்கண்ட கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை யோசிங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி நான் என்ன ஆன்சர் சொல்கிறேன்ட்டு பாருங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு கூற்றியே பாருங்க. ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போதே அச்செயலின் சாதக பாதங்களை பற்றி ஆய்வு முடிவெடுத்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஆய்வு செய்து முடிவெடுத்திருக்க வேண்டும்ன்றாங்க. இது சரியா தப்பானா? இது சரிதான். ஓகேங்களா? அதாவது ஒரு செயலில் இருக்கக்கூடிய நல்லது என்ன, சாதகமாக நம்மளுக்கு எப்படி முடியும், அந்த செயல் பாதகமாக எப்படி கெட்டதாக முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், ஆராய்ஞ்சு முடிவெடுத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? காரணம் ஆர் பாருங்க. ஏனென்றால் முடிவெடுத்த பின் காலம் தாழ்த்தாமல் செயல்படுவது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. நீ முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் காலத்தை தாழ்த்தாத செயல்படுவது, அப்படி நீ செயல்படுவது பார்த்தோன்னா தீய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா வள்ளுவர் அப்படி சொல்ல. இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டேன், நல்லது எது கெட்டது எது அப்படின்ட்டு ஆராய்ஞ்சு முடிவு எடுத்துட்ட அப்புறம் என்ன பண்ணுற, காலம் தாழ்த்திட்டு உக்காந்துட்டு இருக்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா தீய விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகேவா? காலம் தாழ்த்தி, நான் காலம் தாழ்த்தாமல் கொடுத்துருக்கேன். காலம் தாழ்த்தி. ஓகேங்களா? காலம் தாழ்த்தி அந்த செயலை பார்த்தோன்னா செய்யாமல், ஓகேவா, அந்த செயலை செய்யாமல் நீ உக்காந்துட்டு இருந்தனா வச்சுக்க என்ன பண்ணும், உனக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்போ கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாகவே நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸை டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், டெய்லி மாடல் டெஸ்ட்டு போடுறோம். இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா கடைசியாக நம்ம கையில் புக்கு இல்லை, இந்த புக்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு உக்காந்து என்ன பண்ணுறோம், சோம்பலாக உக்காந்து காலத்தை தாழ்த்திட்டு உக்காந்துட்டு இருக்கோம். அப்படி உக்காந்துருந்தா முடிவுகள் பார்த்தோன்னா எக்ஸாமு கிளியர் ஆகாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதற்கான ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா? இந்த குறளுக்கான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பொருள் பாருங்கள். ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போதே அச்செயலால் விளையும் சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படின்ட்டு ஆராய்ச்சியே செஞ்சு முடிவெடுத்திருக்க வேண்டும். முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது. ஓகேங்களா? முடிவு எடுத்துட்ட அப்புறம் நீ எல்லா முடிவும் எடுத்துட்ட, ஓகேங்களா, நல்லது எது கெட்டது எது அப்படின்ட்டு ஆராய்ஞ்சிட்டு முடிவு எடுத்துட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, காலம் தாழ்த்துவது தீதாக முடியும் அப்படின்னா என்ன ஆகும்னா தீமையாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சூழ்ச்சி முடிவு அப்படின்னா என்னன்னா, சூழ்ச்சி முடிவுனா ஒரு செயலை பற்றி ஆராய்ந்து முடிவெடுப்பது. ஓகேங்களா? துணிவெய்தல் அப்படின்னா, துணிவெய்தலுக்கான பொருள் என்ன, துணிவான முடிவை அடைவது. அத்துணிவுனா அந்த துணிவான முடிவு. தாழ்ச்சியுள் தங்குதல் அப்படின்னா என்ன பொருள்னா, காலம் தாழ்த்துவது. ஓகேவா? தாழ்ச்சியுள் தங்குதல். ஓகே, தாழ்ச்சியுள்னா என்னன்னு பொருள் கேட்பான். ஓகேங்களா? தாழ்ச்சியுள் இந்த குறள் கொடுத்துட்டு தாழ்ச்சியுள்ள கோடிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டான், காலம் தாழ்த்துவது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா, இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்ட்டு கேட்பான். எதிர்ச்சொல் காலம் தாழ்த்தாமல். ஓகேவா? இதுக்கான பொருள் காலம் தாழ்த்துவது, இதுக்கான எதிர்பொருள் என்னன்னு கேட்பான். ஓகேங்களா? அதுக்கடுத்தது
என்னது தாட்சியுள் தங்குதல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தீது அப்படின்னா தீமையானது அல்லது கெட்டது. ஓகேங்களா? இந்த மாதிரி குறளை எழுதி அதற்கான சொல்லும் பொருளும் எழுதிட்டு அதற்கான பொருளும் எழுதி வச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ குரூப் 2 குரூப் 2 எழுதுகிற மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா இதை டெஸ்ட் மாதிரி போட்டுங்க. 2வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ பாருங்க. நிதானமாக செய்ய வேண்டிய செயல்களையும் காலதாமதமின்றி விரைந்து செய்ய வேண்டும். காரணம் ஆர். ஒரு செயலை செய்வதற்கான சரியான காலத்தை அறிந்து அதை செய்ய வேண்டும். இதில் வந்து பார்த்தோன்னா எது சரி எது தப்புன்ட்டு பாஸ் பண்ணிட்டு வீடியோ நீங்களே யோசிங்க. ஓகேங்களா? கூற்று ஏ பாருங்க. இதில் நிதானமாக செய்ய வேண்டிய செயல்களையும் காலதாமதமின்றி விரைந்து செய்ய வேண்டும்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா நிதானமாக செய்ய வேண்டிய செயல்களையும் என்ன பண்ணணுமா அது தாமதித்து செய்யலாமா. ஓகேவா? நிதானமாக செய்ய வேண்டிய செயல்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாமா தாமதித்து அந்த செயலை செய்யலாம். ஓகேவா? அப்படிதான் வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தாமதமின்றி விரைந்து செய்ய வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேங்களா? அதாவது பொறுமையாக செய்ய வேண்டிய செயலை பொறுமையாக செஞ்சுக்கலாம், சீக்கிரமாக செய்ய வேண்டிய அதாவது விரைவாக செய்ய வேண்டிய செயலை விரைவாக செய்ய அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எடுத்திங்கன்னா இப்போ நம்ம தினமும் என்ன பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா படிப்போம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா நிதானமாக கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா நிதானமாக கூட படிச்சுக்கலாம். ஆனால் என்ன வருது அன்னைக்கு எக்ஸாம்ஸ் வருது. ஓகே, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா வரும்போது அதை அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம் காலம் தாழ்த்தக்கூடாது. ஓகேங்களா? இதில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுன்றது காலம் தாழ்த்தி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது அதை அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம் விரைவாக. ஓகேங்களா? விரைவாக அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய செயல்களை காலம் தாழ்த்தி செஞ்சுக்கலாம். ஆனால் விரைவாக செய்யக்கூடிய செயல்களை என்ன பண்ணோம் விரைவாக செஞ்சிடணும். புரியுதுங்களா? இதுக்கான காரணம் வந்து இப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு. இதற்கான காரணம் வந்து பார்த்தோன்னா ஒரு செயலை செய்வதற்கான சரியான காலத்தை அறிந்து செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தோன்னா சரிதான். ஓகேங்களா? கூற்று தப்பு, காரணம் சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதற்கான பொருள் வந்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். இந்த குறளுக்கான பொருள் நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம். ஓகேங்களா? பொறுமையாக செய்யக்கூடிய வேலைகளை என்ன பண்ணலாம் தாமதிச்சுட்டு செய்யலாம். ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதம் கூடாது. சீக்கிரமாக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது தாமதம் கூடாது அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா? இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. தூங்குக. தூங்குக அப்படின்னா என்ன பண்ணோம் காலம் தாழ்த்துக அல்லது தாமதித்து செய்யுக. காலம் தாழ்த்துக அல்லது தாமதித்து செய்க. தூங்கி சேர்பால அப்படின்னா என்ன பொருள்னா தாமதித்து செய்ய வேண்டிய செயல்கள். தாமதித்து செய்ய வேண்டிய செயல்கள். ஓகேங்களா? தூங்கற்க அப்படின்னா தாமதிக்க வேண்டாம். ஓகேங்களா? தூங்காது அதற்கான பொருள் என்னன்னா தூங்காது செய்யும் வினை அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா தாமதிக்காமல் செய்ய வேண்டிய செயல். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த குறளையும் பொருளையும் லிங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த நான் சொல்லும் பொருளும் சொல்றேன் இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வந்து பார்த்தோன்னா லிங்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ட அப்புறம் என்ன பண்ணுங்க அந்த கூற்று காரணம் வகை வினாக்களை டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களால் கரெக்டாக போட முடியுதான்ட்டு. ஓகேங்களா? எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுத்துருக்க. இது வந்து பார்த்தோன்னா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் லைக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது தேர்டு குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. தேர்டு குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ பாருங்க. ஒரு செயலை செய்ய இயலும் இடங்களில் எல்லாம் அதை செய்து முடிக்க வேண்டும். காரணம் ஆர். ஒரு செயலை செய்ய முடியாத இடங்களில் அதற்கு ஏற்ற வழிகளை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் அப்படின்றாங்க. இதில் எது சரின்ட்டு பாஸ் பண்ணிட்டு கூற்றியே பாருங்க. ஒரு செயலை செய்ய இயலும் இடங்களில் எல்லாம் அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்றாங்க. இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். ஓகேங்களா? ஒரு செயல் இருக்குது, அதை செய்ய இயலும் இடங்கள்ல இருக்கும் அப்படின்னா அந்த செயலை என்ன பண்ணணும் செஞ்சு முடிச்சிடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது காரணமார். ஒரு செயலை செய்ய முடியாத இடங்களில் அதற்கு ஏற்ற வழிகள் அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும். ஓகேங்களா?
இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். ஓகேங்களா? ஒரு செயல் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அந்த செயலை செஞ்சு முடிச்சிடணும். ஆனால் செய்ய முடியாத இடமா அது மாறிடுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதற்கேற்ற ஓகேங்களா அதற்கேற்ற மாற்று வழி என்ன அப்படின்ட்டு அறிஞ்சு அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுவும் சரிதான். கூற்று சரி, காரணம் சரி. இதுக்கு வந்து பார்த்தோன்னா உதாரணம் சொன்னோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா சிலபஸில் தமிழ் இது வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடிய இடங்கள் ஓகே அதாவது படிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா படிச்சிடறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு கடைசி டைமில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும் சயின்ஸோ ஜாகிரஃபியோ வந்து பார்த்தோன்னா படிக்க முடியாது ரிவிஷன் ஏன்னா பெரிய இதுவாக இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா செய்ய முடியாத இடங்களாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தோன்னா மாற்று வழியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், எக்கனாமிக்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது புரியுதுங்களா? நம்மளுக்கு தமிழ் வந்து பார்த்தோன்னா படிக்க முடியுது. ஆனால் அதனால் நம்ம எல்லாத்தையும் படிச்சிடுறோம். ஓகேங்களா? கரெக்டான டைமில் படிக்க முடியுது, படிச்சிடுறோம். நம்மளுக்கு செய்ய முடியாத இடமா எது இருக்குன்னா இந்த சயின்ஸு இந்த ஜாகிரஃபி எல்லாம் பெரிய பாடமாக படித்து கம்மியான மார்க்காக எடுப்போம் இல்லையா? அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த இது வந்து பார்த்தோன்னா படிக்க முடியல. ஓகேங்களா? அதற்கேற்ற வழி என்னன்னா அதுக்கு மாறாக இருக்கக்கூடிய ஜிஎஸ் டாபிக்ஸில் என்ன பண்ணோம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுறோம். ஓகேங்களா? ஸ்ட்ராங் ஆகிட்டு அந்த செயலை வந்து பார்த்தோன்னா செய்து முடிக்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி. ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? இதுமாரி உதாரணம்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? புரியுதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பொருள் பாருங்க. இயலும் இடங்களில் எல்லாம் செயலை முடிப்பது நலம் தரும். ஓகேங்களா? இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும். ஒரு செயலை இயலும் இடங்கள்ல முடிப்பது நலம் தருமா அந்த செயல் இயலாத இடமாயின் அதற்கேற்ற மாற்று வழிகளை அறிந்து அந்த செயலை வந்து பார்த்தோன்னா முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த குறளுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. இதில் சொல்லும் பொருளும் இது கிடையாது, நான் வாயாலே சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒல்லும் வாயெல்லாம் அப்படின்னா என்ன பொருள்னா முடிந்த இடமெல்லாம் அல்லது ஏழும் இடங்கள் எல்லாம். ஓகேங்களா? முடிந்த இடங்கள் எல்லாம் அல்லது ஏழும் இடங்களில் எல்லாம். அதுக்கடுத்தது வினை நன்றே அப்படின்னா பொருள் என்னன்னா செயல் செய்வது நல்லது. ஓகேங்களா? செயல் செய்வது நல்லது. ஓகேங்களா? ஒல்லாக்கால் அப்படின்னா என்ன பொருள்னா முடியவில்லையானால். ஓகேங்களா? செல்லும் வாய் அப்படின்னா என்ன பொருள்னா செல்லக்கூடிய வழி அல்லது வேறு உபயம். ஓகேங்களா? வேறு வழி மாற்று வழியை யோசிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான பொருள். ஓகேங்களா? நோக்கி செயல் அப்படின்னா ஆராய்ந்து நோக்கி செயல்னா என்ன பொருள்னா ஆராய்ந்து பார்த்து கொள்ளுதல். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது மட்டும் இந்த சொல்லும் பொருளும் எழுதாதீங்க, நான் வாயில சொல்றத நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? 4வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. ஒரு செயலை அல்லது பகையை முழுமையாக முடிக்காமல் விட்டால் அது பெரிதாக வளர்ந்து அழிவை ஏற்படுத்தும். காரணம் ஆர் அது அணைக்கப்பட்ட நெருப்பின் மீதி போல சிறிதாகவே இருந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓகேங்களா? இதில் எது சரி எது தப்புன்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? கூற்று ஏ பாருங்க. ஒரு செயலோ அல்லது பகையோ முழுமையாக முடிக்காமல் விட்டால் அது பெரிதாக வளர்ந்து அழிவை ஏற்படுத்தும். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். ஓகேங்களா? அதாவது ஒரு செயலோ அல்லது ஒரு பகை. ஓகேங்களா? பகையோ இது வந்து பார்த்தோன்னா முழுமையாக நம்ம முடிக்காத விட்டுட்டோம்னா அதுனா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன பண்ணுன்னா பெருசாக நம்மளுக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? இதுக்கு உதாரணம் சொல்லட்டோமா? இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு செயலை அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? அந்த செயல் தான் அது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா கஷ்டமான பாடங்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம்னா படிக்காத ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? கஷ்டமான பாடங்களை படிக்காத ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே எக்ஸாமுக்கு போவோம். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா முழுமையாக முடிக்காமல் நம்ம எக்ஸாமுக்கு நம்ம போனோம்னா என்ன ஆகும்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த நம்ம எது படிக்காத விட்டோமோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் அதில் வந்திருக்கும். வந்து நம்ம என்ன பண்ணோம் எக்ஸாம் அல்ல நம்மளுக்கு அழிவை ஏற்படுத்தும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சிம்பிளாக இந்த கொஷின் கூற்று புரிஞ்சிச்சா உங்களுக்கு? காரணம் ஆர் பாருங்க. அது அணைக்கப்பட்ட நெருப்பின் மீதி போல சிறிதாகவே இருந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. மேற்கண்ட கூற்று அதுனா மேற்கொண்ட கூற்று. ஓகேங்களா? அந்த மீனிங்கில் அணைக்கப்பட்ட நெருப்பின் மீதி போல நம்ம நெருப்பை அணைச்சிட்டோம்.
நெருப்பை அணைச்சிட்ட அப்புறம் அதில் கொஞ்சம் போது மீதி இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், சிறிதாகவே இருந்து பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு கொடுத்துருக்கேன். அப்படி கிடையாது. நெருப்பு ஓண்டு இருந்தாலும் அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா ஊதி 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 பெருசாகி என்ன பண்ணும், ஃபுல்லாமே பற்றிக்கும். ஓகேங்களா? அந்த பொருளை தான் வள்ளுவர் கொடுத்துருக்காரு. ஒரு செயலோ அல்லது ஒரு பகையோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டேனா அப்படின்னா என்ன ஆகும்னா அது வளர்ந்து பெரிய அழிவை தரும். அதே போல தான் நெருப்புக்கும் அது பொருந்தும். ஓகேங்களா? அப்போ என்ன பொருள்னா கூற்று சரி, காரணம் தப்பு. புரியுதுங்களா? உங்களுக்கு இது நல்லா புரியுது அப்படின்னா எனக்கு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க. ஓகேங்களா? பொருள் பாருங்க. செய்ய தொடங்கிய செயல் கொண்ட பகை முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைக்கும். ஓகேங்களா? நெருப்பு எப்படி சின்னதாக கொஞ்சமாக நம்ம விட்டுட்டா அது எப்படி ஒன்றா வளர்ந்து நம்மளுக்கு கேடு விளைவிக்குதோ அதே போல தான் செயலும் பகையும். இது என்ன கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டா அது என்ன ஆகும்னா நம்மளை வளர்ந்து நம்மளையே அழிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது அதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. ஓகேங்களா? வினை, வினைனா என்னது, செய்ய தொடங்கிய செயல். ஓகேங்களா? வினைனா என்னது, செயல். பகை, பகைனா தெரியும், பகைமை. ஓகேங்களா? என்ற இரண்டின் எச்சம். ஓகேங்களா? வினை பகை என்ற இரண்டின் எச்சம் அப்படின்னா என்ன பொருள்னா மீதி. ஓகேங்களா? மீதின்ற பொருள் அல்லது குறை, மீதி அல்லது குறை. நினையுங்கால் அப்படின்னா சிந்தித்து பார்த்தால், நினையுங்கால்னா சிந்தித்து பார்த்தால். தீ எச்சம் அதற்கான பொருள் என்னன்னா தீயின் மீதியை போல. தீ எச்சம் போல அப்படின்னா என்ன பொருள்னா தீயின் மீதியை போல. வெறும் அப்படின்னா என்ன பொருள்னா அழிக்கும் அல்லது கெடுக்கும்ன்றது பொருள்ல வருது. ஓகேங்களா? இது 5வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ, ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் தேவையான 5 முக்கிய காரணிகளை தெளிவாக ஆராய வேண்டும். காரணம் ஆர், அந்த 5 காரணிகள் என்னென்னா பொருள், கருவி, காலம், வினையின் தன்மை மற்றும் தகுந்த இடம். ஓகேங்களா? இதில் எது சரி எது தப்புன்ட்டு பாருங்க. கூற்றியே பாருங்க. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் தேவையான 5 முக்கிய காரணிகளை தெளிவாக ஆராய வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? அந்த 5 காரணிகள் என்னன்ட்டு காரணத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்க. காரணம் ஆர், அந்த 5 காரணிகள் என்னென்னா பொருள், கருவி, காலம், வினையின் தன்மை மற்றும் தகுந்த இடம். ஓகேங்களா? கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேங்களா? இதை நான் தெளிவாக சொல்லணும்னா என்னன்னா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம், பொருள். ஓகேங்களா? பொருள் என்னன்னா நம்மளுக்கான பணம். ஓகேங்களா? அந்த புத்தகங்களை வாங்கக்கூடிய பணங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்தது கருவி அப்படின்னா என்ன பொருள்னா அந்த புத்தகமோ அல்லது ஆன்லைன் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்கணும். காலம் அப்படின்னா அதற்கேற்ற டைம். ஓகேங்களா? நம்ம அதுக்கு டைம் பார்த்தோன்னா எவ்வளோ, ஒரு 6 மாதமோ 3 மாதமோ நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? வினையின் தன்மை அப்படின்னா என்ன பொருள்னா நீ அந்த செயலை பார்த்தோன்னா எப்படி குறிப்பெடுத்து படிக்க போகிற. ஓகேங்களா? இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோன்னா அது எப்படி குறிப்பெடுத்து நீ படிக்க போகிற, தினமும் காலையில் எப்படி எழுந்து படிக்க போகிற. ஓகேங்களா? அது எப்படி ரிவிஷன் பண்ண போகிற அப்படின்ட்டு அந்த வினையின் தன்மையை நீ நல்லா புரிஞ்சுக்கிற. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டு தகுந்த இடம். ஓகேங்களா? என்ன பண்ணோம், தகுந்த இடம்னா தனி அறை எடுத்துட்டு படிக்கிற. ஓகேங்களா? தனி அறை எடுத்து படிக்கிற. ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த 5 விஷயத்த நீ ஒரு செயலில் நீ யோசித்து செஞ்சுட்டனாலே நீ சக்ஸஸில் போய் நின்றுடு. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? வள்ளுவர் அவர்கள் தான் சொல்கிறார், உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும், கருவி இருக்கணும், காலம், வினையின் தன்மை மற்றும் தகுந்த இடம், இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீ சரியான இடத்துக்கு போய் நின்று. ஓகேங்களா? அப்போது கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேங்களா? அடுத்து இதற்கான பொருள் பார்க்கலாம். பொருள் என்னதுன்னா ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் அதற்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொள்ள போகும் செயல்முறை. ஓகேங்களா? பிளானிங். ஓகேங்களா? செயலுடைய தகுந்த செயலின் தன்மை அப்படின்னா என்ன பொருள்னா அது எப்படி நீ செய்ய போற அப்படின்றதுக்கான பிளான். ஓகேங்களா? உகந்த இடம் என்ன பண்ணோம், நம்ம தனி அறையில் உட்காந்து படிக்கிறோம் இல்லையா, அதுதான் உகந்த இடம். இந்த 5ம் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 5மே ஒரு இடத்துல கூட குறைஞ்சிடாத பார்த்துக்கிட்டா நீ ஜெயிச்சிருவ. ஓகேங்களா? அவ்வளோதான் சொல்கிறார் வள்ளுவர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதற்கான சொல்லும் பொருளும். இந்த 5வது குறளுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. பொருள்னா நமக்கு தேவையான பொருள் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கருவி,
ஏற்ற கருவி, காலம், வினை, வினைனா செயல், இடம்னா இடம்தான். இந்த 5ம் இருள் தீர அப்படின்னா என்ன பொருள்னா மயக்கம் நீங்க. ஓகேங்களா? இருள் நீங்க அப்படின்னா மயக்கம் நீங்க. எண்ணிச் செயல்னா ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது 6வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ, ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அது முடிவதற்கு தேவையான முயற்சி மற்றும் அதில் வரக்கூடிய தடைகள் பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. காரணம் ஆர், ஒரு செயலை முடித்தவுடன் கிடைக்கும் பெரிய பயனை பற்றி மட்டும் கவனம் செலுத்துவது போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் எது சரி எது தப்புன்ட்டு பாருங்க. இந்த குறளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா அதுக்கான பொருளை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பொருள் பாருங்க, ஒரு செயலை முடிக்கும் வகை, வரக்கூடிய இடையூறும், முடிந்தபோது கிடைக்கும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து அந்த செயலை செய்யணுமா. ஒரு செயலை செய்கிற அப்படின்னா அது எப்படி முடிக்கலாம். ஓகேங்களா? எப்படி முடிக்கலான்ட்டு என்ன பண்ணணுமா, ஃபஸ்ட்டு அதை திட்டமிடணும். ஓகேங்களா? அதில் வரக்கூடிய இடையூறு என்னன்ட்டு நீ யோசிக்கணும். ஓகேங்களா? யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிந்ததுக்கப்புறம் உனக்கு அந்த செயல் முடிஞ்சிட்ட அப்புறம் உனக்கு என்னென்னலாம் கிடைக்கும், செல்வமோ புகழோ என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிக்கணும். ஓகேங்களா? யோசித்து தான் என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு அந்த செயலை செய்யணும். ஓகேங்களா? இப்போ நீ டிஎன்பிஎஸ்சியே படிக்கிற அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது என்ன பண்ணணும், அந்த செயலை எப்படி முடிக்கணும். ஓகேங்களா? எப்படி படிக்கணும், அந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எப்படி எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும், எப்படி போயிட்டு நம்ம சிலபஸை முடிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த செயல் முடிக்கும் வகையை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வரக்கூடிய இடையூறு என்ன, நம்ம சொந்தக்காரங்க நம்மளை எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கூப்பிடுவாங்க, நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, அழைப்புகள் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இடையூறுகள். ஓகேங்களா? ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே இடையூறுகளில் வந்துடும். ஓகேங்களா? முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயன், நம்ம போஸ்டிங் வாங்கிட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ன்ற ஒரு பெரிய பட்டத்தை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போது இந்த 3த்தையும் நம்ம ஆராய்ஞ்சு தான் என்ன பண்ணணுமா அந்த செயலை செய்யணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லார். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த குறளை இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். கூற்றியே பாருங்க, ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அது முடிவதற்கு தேவையான முயற்சி மற்றும் அதில் வரக்கூடிய தடைகள் பற்றி சிந்திக்க வேண்டியதில்லைன்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பானா இது தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த செயலை எப்படி செய்யணும், தேவையான முயற்சி என்ன, அதில் வரக்கூடிய தடைகள் என்னன்றதை பற்றி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது சிந்திக்க வேண்டியதில்லைன்னு கொடுத்துருக்கேன், அது அப்போ தப்பு. ஓகேங்களா? அதுக்கடுத்தது காரணம் ஆர் பாருங்க, ஒரு செயலை முடித்தவுடன் கிடைக்கும் பெரிய பயனை பற்றி மட்டும் கவனம் செலுத்துவது போதுமானது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீ ஒரு செயலை செய்கிற அப்படின்னா என்ன பண்ணோம், அதில் கிடைக்கக்கூடிய பேரு புகழ் மட்டும் நீ யோசிச்சுட்டே இருந்தனா என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் அது கனவா மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த செயலை தேவையான முயற்சியை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீ உடச்சி காட்டணும். இது ரெண்டுத்தையும் நீ செஞ்சாதான் என்ன பண்ணணும், அதில் வந்து பார்த்தோன்னா கிடைக்கக்கூடிய பெரும் பயனையும் 3த்தையும் நீ அடைவ. 3த்தையும் ஒன்றா நீ அடைவ. அப்படி இல்லை, அதில் கிடைக்கக்கூடிய பெரும் பயனை மட்டும் நீ யோசிச்சுட்டு இருந்தனா நீ எதுவும் அடைய முடியாது. அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த காரணத்தில் செயல் முடிந்தவுடன் பெரிய பயனை பற்றி மட்டுமே கவனம் செலுத்துவது போதுமானதுன்னு கொடுத்துருக்கேன். அப்போது காரணமும் தப்பு, கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. ஓகேங்களா? அப்போ இதில் எது வரும், ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. முடிவு, செயலை செய்து முடிக்கும் முயற்சி. ஓகேங்களா? செயலை செய்து முடிக்கும் முயற்சி, அதுதான் முடிவு. ஓகேங்களா? அதுக்கடுத்தது இடையூறு. இடையூறுனா தெரியல, வரக்கூடிய தடைகள். ஓகேங்களா? முற்றியாங்கு அப்படின்னா முடிந்தால், முற்றியாங்கு அப்படின்னா செயலை செய்து முடித்தல். ஓகேங்களா? எய்தும், எய்தும் அப்படின்னா என்ன பண்ணால் கிடைக்கக்கூடிய. படுபயன் அப்படின்னா என்ன பண்ணா பெரிய பயனும். ஓகேங்களா? பார்த்து செயல் அப்படின்னா பார்த்து ஆராய்ந்து செய்ய வேண்டும், ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? 7வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ பாருங்க, ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் அந்த செயலை பற்றி முழுமையாக அறிந்த ஒரு நிபுணரின் கருத்தை முதலில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் ஆர், ஒரு செயலை தொடங்குபவர் தான் விரும்பிய வழியில் மட்டுமே அச்செயலை செய்வது வெற்றியை தரும். இதில் எது சரி எது தப்புன்ட்டு பாருங்க. கூற்றியே பாருங்க, ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் அந்த செயலை பற்றி முழுமையாக அறிந்த ஒரு நிபுணரின் கருத்தை முதலில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். ஓகேங்களா?
என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு செயலை செய்கிற அப்படின்னா அந்த செயலில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த செயலை எப்படி முடிக்கலாம் அப்படின்ட்டு ஆலோசனைகளோ அறிவுரைகளோ என்ன பண்ணலாம், நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸே நீ படிக்கிற அப்படின்னா என்ன பண்ணோம், சீனியர் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையோ இல்லை இதில் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அவங்களோ, அப்படி இல்லைன்னா வாத்தியாருங்க இருக்காங்க இல்லையா, இப்போ யூடியூப்பில் டீச் பண்ணுறவங்க இல்லை அகாடமியில் டீச் பண்ணுறவங்க, இவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் ஆலோசனைகள்லாம் நீ என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, பள்ளி புத்தகங்களை படிக்கணும், தினமும் ஒரு மாதிரி தேர்வு எழுதணும், கடினமான பாடங்களை அதிக நேரம் ஒதுக்கி படிக்கணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அறிவுரை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அறிவுரை எல்லாம் கேட்டு என்ன பண்ணணும், நீ அந்த செயலை வந்து பார்த்தோன்னா செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நீ கேட்டுக்கணும். ஓகேங்களா? நம்மள பாதி பேர் என்ன பண்ணுறோம், செயலில் தொடங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் இந்த அறிவுரைகள்லாம் கேட்குறோம். ஓகேங்களா? அதனால தான் ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறது, நீண்ட காலம் தள்ளி போகிறது போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்தது கூற்று வந்து பார்த்தோன்னா சரிதான், கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காரணம் ஆறு பாருங்க, ஒரு செயலை தொடங்குபவர் தான் விரும்பிய வழியில் மட்டுமே அச்செயலை செய்வது வெற்றியை தரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஒரு செயலை தொடங்குபவர் எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்ட்டு தான் விரும்பிய வழியில் மட்டுமே அச்செயலை செய்வது, அப்படி அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு அவன் ஒரு விரும்பிய வழியில் அந்த செயலை அவன் செய்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவான், வெற்றியை தருமா, இல்லை தோல்வியை தான் தரும். ஓகேங்களா? தோல்வியை தான் தரும். என்ன பொருள்னா, உனக்கு எதுவும் தெரியாது, அதனால் அதில் அந்த செயலை செஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அந்த அறிவுரைகளை கேட்டுட்டு அந்த செயலை செய். ஓகேங்களா? உனக்கே எல்லாம் தெரியும்னு அந்த செயலை நம்பி செஞ்சு ஃபெயிலியர் ஆகிடாத அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்களா? அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு அறிவுரை மாரி சொல்லிடுறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டே பாருங்க, அதுக்கான பொருள் பாருங்க. ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் அச்செயலை குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அதுக்கான முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட நீ அதுக்கான அறிவுரையை கேட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் தப்பு கிடையாது. சிலர் வந்து பார்த்தோன்னா எப்படி கேட்கறதோ கூச்சப்படுவாங்க, சிலர் வந்து பார்த்தோன்னா நான் எப்படி அவங்ககிட்டலாம் போய் கேட்கறது அப்படின்ட்டு அப்படியே தன்மானத்தோடு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஃபெயிலியரில் தான் நின்றுட்டுருப்பாங்க. யார் ஒருத்தர் படிக்கிறதுக்காக அடுத்தவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா தன்னோட தன்மானத்தை விட்டு போய் கேட்குறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? குறள் பாருங்கள், செய்வினை செய்வான் அப்படின்னா ஒரு செயலை செய்ய தொடங்குபவன், செயன்முறை அப்படின்னா என்ன பொருள்னா செய்ய வேண்டிய முறை, அவ்வினை அப்படின்னா அந்த செயல், உள்ளறிவான் அப்படின்னா என்ன பொருள்னா முன்பு செய்தவன், உள்ளம் கொளல் அப்படின்னா என்ன பொருள்னா அவனது கருத்தை அறிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 8வது குறளுக்கான கூற்று காரணம் பாருங்க. ஒரு செயலை செய்யும் போதே அதே செயலை பயன்படுத்தி மற்றொரு செயலை முடித்து கொள்வது அறிவுடைமை ஆகும். ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்று ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலையும் சாதிப்பது எளிதானது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் எது சரி எது தப்புன்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கூற்று ஏ பாருங்க, ஒரு செயலை செய்யும் போது அதே செயலை பயன்படுத்தி மற்றொரு செயலை செய்து முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோன்னா அறிவுடைமை அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா இது சரிதான். ஒன்றும் இல்லைங்க, நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, அதில் பொது தமிழ் படிக்கிற போது என்ன பண்ணோம், அதில் பாரதியாரை படிப்பீங்க, வஉசி படிப்பீங்க, வேலுநாச்சியாரை படிப்பீங்க, அப்புறம் என்ன படிப்பீங்க, வேறு யாரை படிப்பீங்க, தந்தை பெரியார், இவங்களெல்லாம் பற்றி பொது தமிழ்லேயே நீங்கள் டெப்த்தாக படிப்பீங்க. ஓகேங்களா? ஒரு செயலை செய்யும் போதுனா அதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொது தமிழ் நீங்கள் படிக்கிறீங்க, அதே செயலை பயன்படுத்தி அந்த செயலையும் முடித்து கொள்ளுதல் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, இது எல்லாமே எங்கே வருது, நம்மளுக்கு ஜிஎஸ்லேயும் வருதும். ஓகே, ஜிஎஸ்லேயும் சுதந்திர போராட்ட வீரர்கள்னு வரும். சுதந்திர போராட்ட வீரர்கள்ன்ற டாப்பிக்கில் இந்த தலைவர்கள் எல்லாமே வருவாங்க. அப்போது நம்ம பொது தமிழ் படிக்கும் போதே இந்த தலைவர்களை பற்றி டெப்த்தாக நம்ம படிச்சுக்கிட்டா இந்த ஜிஎஸ் படிக்கும் போது சுதந்திர போராட்ட வீரர்கள்னு வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவான், நம்மளுக்கு கொஞ்சம் எளிமையாகிடும். ஓகேங்களா? எளிமையாகிடும். அப்போ அங்கே படித்ததே கொஞ்சம் நாலேஜில் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், அதுதான் கான்செப்டு. ஒரு செயலை செய்யும் போது அதே செயலை பயன்படுத்தி மற்றொரு செயலை முடித்து கொள்வது அறிவுடைமை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அது சரிதான். காரணம் ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானை பிடிப்பது போன்று
போன்றது ஓகேங்களா. ஒரு யானை இருக்குது, அந்த யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிறது போன்றது ஓகேங்களா. ஒரு மதம் பிடிச்ச யானையோ ஏதோ ஒன்று இருக்குது, அதை வச்சு அதை எப்படி அடக்க முடியும், இன்னொரு யானையை வச்சு தான் அடக்க முடியும் ஓகேங்களா. அதுபோல தான் ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலையும் சாதிப்பது எளிதானது. ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு செயலையும் செய்கிறது வந்து பார்த்தோன்னா உனக்கு டைமும் கம்மி, அதுக்கப்புறம் என்ன அது இது உனக்கு நிறைய அறிவும் வளரும் ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க எளிதானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி, ஆப்ஷன் எது வரும், பி தான் வரும் ஓகேங்களா. புரியுதுங்களா. அதுக்கு அடுத்தது இதற்கான பொருள் பாருங்கள். பொருள் என்ன, ஒரு செயலின் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலும், ஒரு செயலில் ஈடுபடும் போது அந்த செயல் தொடர்பாக இருக்கக்கூடிய மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பது போன்றது ஓகேங்களா. புரியுதுங்களா. அதுக்கு அடுத்தது இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்கள். வினையான், வினையான் அப்படின்னா என்ன பொருள்னா ஒரு செயலால் ஓகேங்களா. வினையாக்கி கோடல் அப்படின்னா என்ன பொருள்னா மற்றொரு செயலையும் முடித்து கொள்ளுதல் ஓகே, மற்றொரு செயலையும் முடித்து கொள்ளுதல் ஓகேங்களா. நனைக்கவுல் அப்படின்னா மதம் பொழியும் கணம் உடைய ஓகேங்களா. மதம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய யானையை ஓகேங்களா, மதம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய யானையை என்ன பண்ணுவோம், அடக்குவோம். எப்படி அடக்குவோம், இன்னொரு யானையை வச்சு அடக்குவோம் ஓகேங்களா. யானையால் அப்படின்னா இன்னொரு யானையால் தான் அதை வந்து பார்த்தோன்னா அடக்குவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. யானையாய் தற்று அப்படின்னா என்ன பொருள்னா யானையை பிடிப்பது போன்றது ஓகேங்களா. புரியுதுங்களா. ஒரு செயலை வச்சு இன்னொரு செயலை முடிக்கிறதுன்றதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு மதம் பிடிச்ச யானையை அடக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இன்னொரு யானையை தான் வச்சு அடக்க முடியும் ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா. 9th குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ, நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விட பகைவர்களை தனக்கு நட்பாக்கிக் கொள்வது ஒருபோதும் அவசியமற்றது. காரணம் ஆர், ஏனெனில் பகைவரின் நட்பு ஒருபோதும் நிலைக்காது அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் எது சரி எது தப்புன்ட்டு பாருங்க. கூற்று ஏ பாருங்க, நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விட பகைவர்களை தனக்கு நட்பாக்கி கொள்வது ஒருபோதும் அவசியமற்றதுன்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பானா தப்பு ஓகேங்களா. இதில் என்ன பொருளில் வருதுன்னா, இப்போது ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குதுங்க. அந்த வாய்ப்பில் வந்து பார்த்தோன்னா நண்பனுக்கு நல்லது செய்கிற வாய்ப்பு ஒன்று கிடைக்குது, அதே சமயத்தில் பகைவனுக்கு ஒரு சிறிய உதவி செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, நண்பனுக்கு ஒரு நல்லது செய்கிறத விட பகைவனுக்கு நீ நல்லது செய்ய, அது என்னவா ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா உனக்கு பகைவனே இல்லாத உலகம் எல்லாரையும் நண்பனாக ஆக்கிடும் ஓகேவா. அதனால் வந்து பார்த்தோன்னா நீ அந்த பகைவனுக்கே அந்த நல்லதை செய், நண்பனுக்கு செய்யாமல் போனாலும் பரவாயில்ல, அந்த பகைவனுக்கு அந்த உதவியை செய் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா. நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விட பகைவர்களுக்கு தனக்கு நட்பாக்கி கொள்ள அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது செஞ்சிரு. அது வந்து பார்த்தோன்னா ஒருபோதும் அவசியமற்றதுன்னு கொடுத்துங்க. அது வந்து பார்த்தோன்னா அவசியமானது தான் ஓகேங்களா. அப்போது இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு ஓகேங்களா. இது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம கான்செப்ட்லேயே சொல்லணும்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா ஞாபகம் வரக்கூடிய பாடங்கள் ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வரக்கூடிய பாடங்கள் எது, பொது தமிழ் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வரும். அவன் வந்து பார்த்தோன்னா நண்பன் ஓகேங்களா. அதை வந்து பார்த்தோன்னா நிறைய ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா. ஆனால் ஜிஎஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பகைவர் ஓகேங்களா. ஜிஎஸ்ன்றது பகைவர்னு வச்சுங்க, ஜிஎஸ்ன்றது பகைவர், இது தமிழ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடாது ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணோம், பொது தமிழே போட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா. அது நல்லா ரிவிஷன் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இந்த பகைவரை வந்து பார்த்தோன்னா நம்ம தொடவே மாட்டோம் ஓகேங்களா. நம்ம பொது தமிழ் ரிவிஷன் பண்ணுற டைம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த பகைவரை வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் பண்ணான்னா ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும் ஓகேங்களா. ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். அதுதான் வந்து பார்த்தோன்னா கான்செப்டே இதில் சொல்ல வர்றது ஓகேங்களா. புரியுதுங்களா. அப்போது காரணம் ஆறு பாருங்கள், கூற்று தப்பு. காரணம் ஆறு, ஏனெனில் பகைவர் நட்பு ஒருபோதும் நிலைக்காது. அந்த பொருள்லேயே அவர் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு, அப்படி சொல்லலை ஓகேங்களா. அப்போ காரணமும் தப்பு, கூற்றும் தப்பு, காரணம் தப்பு. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர் ஓகேங்களா. பொருள் பாருங்கள், நண்பருக்கு நல்லுதவி செய்வதை காட்டிலும் பகைவராக ஒருத்தர் இருக்கானா அவனை வந்து பார்த்தோன்னா தம்முடன் பொருத்துமாறு ஓகேங்களா, அவனை வந்து தனக்கு நட்பாக்குமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் ஓகேங்களா. நீ பகைவனுக்கே அந்த உதவி செஞ்சு என்ன பண்ண, அவனை வந்து பார்த்தோன்னா நண்பன் ஆக்கிக்கோ அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா. அதுக்கடுத்தது இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்கள். நட்டார்க்கு அப்படின்னா நண்பர்களுக்கு, நல்ல செயலின் அப்படின்னா நல்லதை செய்வதை விட,
ஓகேங்களா. விரைந்தது அப்படின்னா விரைவாக செய்ய வேண்டியது. ஒட்டாரை அப்படின்னா பகைவரோடு பகைவராக இருப்பவர்களை. ஒட்டி கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல். ஒட்டி கொள்ளல்னா என்ன பொருள்னா நட்பாக்கி கொள்ளுதல். இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நான் சீர்பிரித்து ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எக்ஸாமில் இந்த சீருக்கான பொருள் என்னன்ட்டு கேட்பாங்க. அதுக்கு தான் நான் வந்து பார்த்தோன்னா டெப்த்தாக கொடுக்குறேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 10வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்கள். கூற்றியே பாருங்க. தம்மை விட வலிமை குறைந்தவர்கள் தங்களோடு இருப்பவர்கள் அஞ்சி நடுங்குவதைக் கண்டு தங்களுக்கு வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிகுந்தவர்களை பேணி ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், ஒரு நாட்டின் வலிமை குறைந்த ஆட்சியாளர் தம்மை விட வலிமை வாய்ந்த அரசர்களிடம் ஒருபோதும் பணிந்து போக மாட்டார். இதில் எது சரி எது தப்புன்ட்டு யோசிங்க. கூற்றியே பாருங்க. தம்மை விட வலிமை குறைந்தவர்கள் தங்களோடு இருப்பவர்களை அஞ்சி நடுங்குவதைக் கண்டு தங்களுக்கு வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிகுந்தவர்களை பணிந்து ஏற்றுக்கொள்வார்கள். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது பொருள் வந்து பார்த்தோன்னா நான் கதை மாரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு அரசன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வலிமையாக இருக்கான். அவங்ககிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, சிப்பாய்கள் எல்லாமே ரொம்ப வலிமையாக இருக்காங்க. ஓகேங்களா. இதற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வலிமை குறைஞ்சிருக்கிறான். ஓகேங்களா. வலிமை குறைஞ்சிருக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற சிப்பாய்கள் எல்லாமே ரொம்ப அஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 2 அரசனில் அந்த வலிமை குறைஞ்ச அரசன் வந்து பார்த்தோன்னா என்ன முடிவு எடுப்பான் அப்படின்னா, ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற சிப்பாய்களை அஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்க. அஞ்சு நடுங்கிட்டு இருக்கும் போது அந்த வலிமை குறைந்த அரசனான அவன் வந்து பார்த்தோன்னா வலிமை நிறைந்த அரசன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான்னா பணிஞ்சு போவான். ஓகே, பணிஞ்சு போவான். ஓகேங்களா. பணிஞ்சு நான் சண்டைக்கு வரலப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், சமாதானமாக போவான். ஏன்னா சமாதானமாக போனால் அவனுக்கு வந்து பார்த்தோன்னா உயிர் இழப்புகளோ இல்லை பொருள் இழப்புகளோ எதுவுமே ஏற்படாது. எல்லாமே சமாதானமாக போயிடும். அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தம்மை விட வலிமை குறைந்தவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா தங்களோடு இருப்பவர்கள் அஞ்சு நடுங்குறாங்க. ஓகேங்களா. அஞ்சு நடுங்குவதை கண்டு தங்களுக்கு வேண்டியதை கிடைக்குமானால், ஓகேங்களா, தங்களுக்கு வேண்டியதை கிடைச்சிரும். ஓகேங்களா. இந்தமாரி அஞ்சிட்டு இருக்காங்க ஒரு காட்சி. அதுக்கு அடுத்த காட்சி தங்களுக்கு வேண்டியதை கிடைச்சிரும். யாருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வலிமை மிகுந்தவர்கள்கிட்ட பணிந்து போகிறதுனால. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் செய்வாங்க. ஓகேங்களா. தாங்கிட்ட இருக்கிறவங்களோட வலிமை குறைந்தவங்க பற்றியும் அவங்க யோசிப்பான். தனக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும் அவன் யோசிப்பான். ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் அறிஞ்சு அவன் ஒரு முடிவு எடுப்பான். என்ன பண்ணுவான், தான் பணிஞ்சு போகிறேன் அப்படின்ற அந்த முடிவு எடுப்பான். அப்போது இந்த குறளில் வந்து பார்த்தோன்னா இது சொல்ல வருதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா சரிதான். ஓகேங்களா. காரணம் ஆர், ஒரு நாட்டின் வலிமை குறைந்த ஆட்சியாளர் தம்மை விட வலிமை வாய்ந்த அரசரிடம் ஒருபோதும் படிந்து போக மாட்டார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது இந்த குறள் வந்து பார்த்தோன்னா கொடுக்கல. ஓகேங்களா. இந்த குறள் வந்து பார்த்தோன்னா கொடுக்கல. என்ன சொல்கிறான், வலிமை குறைந்த ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தோன்னா வலிமை வாய்ந்த அரசர்களிடம் பணிஞ்சு போகிறான். ஓகேங்களா. பணிந்து போகிறதா தான் கொடுத்துருக்கான். பணிந்து போக மாட்டார்கள்னு கொடுத்துருக்கேன். பணிந்து போவாங்கன்னு தான் இந்த குறள் வந்து பார்த்தோன்னா சொல்லுது. ஓகேங்களா. அப்போது கூற்று சரி காரணம் தப்பு. கூற்று சரி காரணம் தப்பு. புரியுதுங்களா. இந்த குறள் வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட்டாக இந்த கொஷின் புரியலனா அப்படின்னா பொருளை படிச்சிருங்க. பொருளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கொஸ்டினை போய் பாருங்கள். தம்மை விட வலிமையானவர்கள் எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களை அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்குமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். ஓகேங்களா. தம்மை விட வலிமையானவர்களை அவங்க வந்து பார்த்தோன்னா எதிர்க்கிறதுக்காக தான் கூட இருக்கிறவங்களே அஞ்சறாங்கன்ற போது நீ என்ன பண்ணோம், நீ போய் அவங்கள போய் தாக்குங்கடா, பரவாயில்ல, உயிர் போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு நீ சொல்லாமல் என்ன பண்ணோம், நீ போயிட்டு ஓகே நம்மளுக்கு இந்த பொருள்லாம் கொடுப்பா, இந்த நாடு இந்த பொருள் கொடுத்துட்டா நான் திருப்பி போயிடுறேன் அப்படின்ட்டு நீ சொல்லி அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணு, வணங்கி பணிந்து போயிடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. ஆக இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்கள். இதற்கான சொல்லும் பொருளும் உரை சிறையார் அப்படின்னா என்ன பொருள்னா, சிறிய நாட்டை ஆள்பவர். உள்நடுங்கள் அப்படின்னா என்ன பொருள், உள்நடுங்கள் அஞ்சி அப்படின்னு பொருள் என்னன்னா குடிமக்கள் நடுங்குவதற்கு அஞ்சி. ஓகேங்களா. குறைபெரியன்றதுக்கான பொருள் என்னன்னா சந்து கிடைத்தால் அல்லது பகைவரிடம் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்தால். ஓகேங்களா. கொள்வர் அப்படின்னா என்ன பண்ணான்னா ஏற்றுக்கொள்வர். ஓகேவா. பெரியார் பணிந்து அப்படின்னா பெரியவரை பணிந்து அல்லது தாழ்ந்து. ஓகேங்களா.
புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த குறளை வந்து இந்த கொஷினை வந்து பார்த்தோன்னா பாருங்க. ஏன்னா இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தோன்னா குழப்பம். ஓகேங்களா? அதை வந்து பார்த்தோன்னா பொருளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஷினை அணுகுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவ்யூ இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி.